உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தப்பு பண்ணது பார்வதி மட்டும் இல்ல, பொண்டாட்டியும் சேர்த்துதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கா. இருடி இரு வர. ஏய் பத்மா, ஐயோ வாங்க. ஏண்டி திருற அளவுக்கு வந்துட்டியா நீ? அப்பா வேணாப்பா, ஏய் சொன்னா கேளுங்க. பேசக்கூடாது. சொல்றி, எதுக்கடி லிங்கத்துக்கு பணம் கொடுத்தா? சொல்ல மாட்டா? சொல்லு. வேண்டாம் மாப்பிள்ளை. அப்பா, வரியாதே சொல்லு. சொல்றி. சொல்லு. சொல்லு, எதுக்கு பணம் கொடுத்த? மாமா வேணாம்னு சொல்லுங்க மாமா. சொல்லு. சொல்லு. ஐயோ அடிக்காதீங்க, என்ன எனக்கு வேண்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ வேண்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் அம்மா வேண்டாம். ஏய் பார்வதி, பார்வதி என்னடி ஆச்சு உனக்கு? அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ஒரு கெட்ட கனவு. கனவா? ஆமா, கனவுல யாரு உன்னை அடிச்சா? இல்ல, அது ஏதோ பேய் கனவா. பேய் என்ன ஏதோ அடிக்க வந்த மாதிரி இருந்தது. ஏண்டி நீ ஒருத்தி இருக்கும் போது பேய் வேற தனியா வரப்போகுதா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. பேய் உன்னை பார்த்தா தான் பயந்துரும். தண்ணியை குடிச்சிட்டு படு. நல்லா தூங்குற நேரத்துல. பார்வதி, பார்வதி. ஐயோ, இந்த ஆள் வேற எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல. சரி, ஆனா நீங்களும் கூட வாங்க. பயப்படாத, பயப்படாம போ. சீக்கிரம் வா. வா பார்வதி. பார்வதி, என்னங்க? இந்த குத்தா பணம் 40 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏய் என்னடி அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. அந்த பணமா? ஆமா, போய் எடுத்துட்டு வா போ. இல்ல, எதுக்கு திடீர்னு கேக்குறீங்க? எதுக்கு ஏன்னு காரணம்லாம் உன்கிட்ட சொல்லணுமாக்கும். சிவா, இப்ப அவதானே வீட்டு நிர்வாகம் எல்லாம் பாத்துட்டு இருக்கா, எதுக்காக அவளும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வயல்ல நாத்து நட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கான செலவெல்லாம் இருக்கு. சம்பளம் கொடுக்கணும், உரம் வாங்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதுக்காக தான் கேக்குறேன். போ போய் எடுத்துட்டு வா போ. இந்த சாவிய காணோன்னு சொல்லிரலாம். பொன்னி, உங்களை எதாவது சொல்லிட போறேன். சாவி காணோம்னா வேற சாவி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா? இதோ என் புருஷன் இருக்காரே, வீராவே உடைச்சிருவாரு அவரு. மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது வழிய சொல்லுங்கன்னா, சாவிய தொலைச்சிட்டான் அது இதுன்னு. பணம் காணோம், ஆனா பணத்தை நம்ம எடுக்கல. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இப்ப வெளியில போய் சாவிய காணோம்னு சொல்லுவோம். சாவிய நான் கதிர் ரூம்ல போய் போட்டுட்டு வந்துடுறேன். பணத்தை அந்த கதிர் தான் திருடுனான்னு கதிர் மேல தூக்கி பழி போடுவோம். நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா அந்த மாயாவுக்கு தான் விஷயம் எல்லாம் தெரியுமே. கண்டிப்பா அந்த சமயம் அந்த மாயா வருவா. அந்த நேரத்துல நான் ஏதாவது பேசி சமாளிச்சிடுறேன். இப்ப போய் நான் அவன் ரூம்ல சாவிய வச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வந்து சாவிய காணோம்னு சொல்லு, சரியா? நான் போறேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? மறுபடியும் உங்களை நம்பி நம்பி. என்னாச்சு? எங்க நம்ம ரூம்ல வச்சிருந்த சாவியை பாத்தீங்களா? எந்த சாவி? என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீ? நீ தானே வச்சிருப்ப. ஐயோ, பீரோ சாவியை காணுங்க. பார்வதி, என்னடி சொல்ற? சாவிய காணாமா? ஆமாங்க, நான் தலகாணி கடையில தான் சாவியை வச்சிருந்தேன். இப்ப போய் பாக்குறேன், சாவியை காணுங்க. என்னடி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஒரு சாவியை கூட பத்திரமா வச்சிருக்க தெரியாதா உனக்கு? இதுக்காகத்தான் அன்னிக்கிட்ட இருந்து சண்டை போட்டு சாவியை வாங்கினியா நீ? எங்க அது உள்ள தாங்க இருந்தது. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. நான் ரூம் ஃபுல்லாவே தேடிட்டேங்க. வேற எங்கேயாவது வச்சிருக்கியான்னு பாரு. இல்ல அத்தை, எனக்கு உள்ள வச்ச ஞாபகம் தான் இருக்கு. ஏய், ஒரு வேலையாவது உனக்கு உருப்படியா செய்ய தெரியுதா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடி. எனக்கு மரியாதை கொடுக்கணும், அது கொடுக்கணும், நல்ல வாய் மட்டும் பேச தெரியுது. மச்சான் இருங்க மச்சான்.
சாவி தானே இரு இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. தேடுனா கிடைக்க போகுது. மா ரூம்ல எல்லாம் நல்லா தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். வாங்க பார்வதி. மச்சான், நானும் தேடி பாக்குறேன். கிச்சன்ல எங்கேயாவது வச்சியா? தெரியலக்கா. ஐயோ, சரி நீ பார்வதி. பதட்டப்படாத, தேடி பார்க்கலாம் இரு. எங்கதான் வச்சியோ போய் தேடி ஏய், பாரு போ போய் நல்லா தேடி பாரு போடி. போ. இங்க பாருங்க. பாத்தீங்கல்ல, சாவி அவன் பேக்ல தான் இருக்கு. ஏய், இதே பெரியீங்க. வேற யாரு? அவன் தான் எடுத்து வச்சிருப்பான். இன்னைக்கு அவனை என்ன பண்றன்னு பாருங்க. ஏய் பத்மா, 40 லட்சம் ஒண்ணு காணாம போல, திருடு போயிருக்கு. இவன் எதுக்கு சாவி எடுத்தான்னு இப்ப தெரியுதா? இவன் தான் திருடி இருக்கான். சித்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அதுக்கு காசு எடுக்க போறேன். டேய், அதுக்கு தான் நீ சாவி எடுத்தியா? சீ, இப்படி சொந்த குடும்பத்திலே திருடுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அத்தை, நான் அதுக்கு அந்த பணத்தை எடுக்கணும். தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. பார்வதி, அவன் இந்த வீட்டு மருமகன். அவன் மேல போய் இப்படி பழி சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் பணத்தை திருடாம எப்படி சாவி இவன் பேக்குள்ள போச்சு? சாவி அவன் பேக்ல இருந்தா அவன் தான் எடுத்ததா அர்த்தமா? இத பார், முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம். இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தனாவை கல்யாணம் பண்ணி சொகுசா இந்த வீட்ல இருக்கலாம்னு பார்த்தான். ஆனா அண்ணன் எப்படியும் இவனை விரட்ட தான் போறாரு. அதான் பணத்தை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிடலாம்னு நினைச்சிருப்பான். ஏய், ஒழுங்கா பணத்தை திரும்ப கொடுத்துடுறா. என்ன கொடுக்க சொல்றீங்க? நான் தான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், நடிக்காதடா, நீ தான் பணத்தை திருடி இருக்க. அத்தை போதும், சும்மா உங்க சிவா. இஷ்டத்துக்கெல்லாம் பேசாதீங்க. அவன் எந்த காலத்திலயும் இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டான். ஏய், சும்மா இரு. அவனுக்கு வக்காலத்து வாங்க வந்துருவ. உன்னாலதான் அவன் இந்த வீட்லயே இருக்கான். டேய், பணத்தை என்னடா பண்ண? ஏய், முதல்ல விசாரிக்காம நீயா எதுவும் அப்படி எல்லாம் நினைக்காத. அதான் அவன் எடுக்கலான்னு சொல்றான்ல. எனக்கும் அதான் தோணுது மாமா. திடீர்னு பணம் காணாம போயிருக்கு. எனக்கு என்னமோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தலான்னு தோணுது. ஏண்டா, ஏற்கனவே வீட்ல கொலை கேஸ்னு போயிட்டு இருக்கு, இப்ப இது வேறயா? அதான் இவன் தான் எடுத்தான்னு தெரியுதுல்ல. அத்தை போதும், அவன் எடுக்கல. 40 லட்சம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.